வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலா தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாசம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியா குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்ல கிலோ 100 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது, கிலோ 30 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது. 30 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகளோட லிஸ்ட் வீடியோவோட கடைசியில வருது. அதை பார்த்து உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக காய்கறிகள் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு எலுமிச்சம்பழம் கிலோ 90 ரூபாய், தக்காளி கிலோ 26 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, உருளைக்கிழங்கு கிலோ 32 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கத்திரிக்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெண்டைக்காய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கேரட் கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீன்ஸ் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தவரங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளைப்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் 1 7 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவ் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாம்பார் வெங்காயம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை மிளகாய் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் பூ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை பட்டாணி கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காளான் ஒரு பாக்கெட் 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருவேப்பிலை கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பஜ்ஜி மிளகாய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாக்காய் கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசனைக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேனக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அகத்திக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைத்தண்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கோவக்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மரவள்ளி கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளை வெங்காயம் கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பூண்டு கிலோ 320 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, இஞ்சி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபாய், புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியா குறைக்கிறதுக்காக என்னென்ன காய்கறிகள் வாங்கணும்னு பார்த்துடலாம். இன்னைக்கு மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு கிடைக்குது, புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் 7 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளைப்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தக்காளி கிலோ 26 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகை காய்கறிகள் இன்னைக்கு விலைக்குறைவா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த காய்கறிகளை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமா வாங்கி இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியா குறைச்சிக்கலாம். நீங்க காய்கறிகளை வியாபாரத்துக்கும் கடைக்கும் மொத்தமா வாங்கணும்னா ஏலம் வர்ற இடத்துல அதிகாலை நேரத்திலேயே லாரியிலிருந்து மூட்டையா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவுங்க. அதுக்கு குறைவா வாங்கணும்னு நினைக்கிறவங்க மொத்த விலை கடைகள்ல வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவா கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளிவருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி வீட்டில இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்குறது மூலமா செலவுகளை குறைச்சிக்கலாம். நன்றி.